இப்போ இந்த பிறப்பால உயர்வு தாழ்வுங்கிறத தான் வந்து நம்ம பார்ப்பனியம்னோ இல்ல இந்த வர்ணாசிரமம்னோ சொல்றோம். அந்த பிறப்பால உயர்வு தாழ்வ நான் பொது சமூகத்துல எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா, இது ஏதோ வெறும் பார்ப்பனர்களுக்குள்ள மட்டுமே இருக்கிற ஒரு சிந்தனைன்னு நினைக்கிறாங்க. இந்த ம். பிறப்பால உயர்வு தாழ்வுன்னு கருதுறதே வந்து ஒவ்வொருத்தரோட மனசுல இருக்கிற ஒரு அழுக்கு தான். அந்த அழுக்கு தமிழ் பார்ப்பனர்கள்ட்ட இருக்கு, இல்ல பார்ப்பனர்கள்ட்ட மட்டும் இருக்கான்னா கிடையாது. ம். அது அது பரவலா பல குடிகளுக்குள்ள இருக்கு. மேலோட்டமா இதையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கும்போது, எனக்கே ஒரு குற்ற உணர்ச்சி தான். ம். ஏன் நம்ம மூதாதையர் வந்து தவறு பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த நிலைமையில இருக்கோம். நம்ம இத ஏத்துக்கணும். ம். நம்ம வந்து இது இது பரவால்ல தானே. நம்ம வந்து இ சில சில விரும்பத்தகாத கருத்துக்கள வந்துட்டு, இல்ல விரும்பத்தகாத பழக்கங்கள இங்க புகுத்தியிருக்கலாம். இந்த ஒரு எண்ணத்துல நான் இருக்கேன். ம். எனக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் இன்னும் ஆழமா படிக்க படிக்க, இன்னும் ஆழமா அரசியல புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க தான் வந்து என்ன தெரியுதுன்னா, இல்ல அ இந்த பெரியாருங்கிற ஒரு அதாவது ஐயா ராமசாமிங்கிறவர் வந்து ஒரு பிம்பம் தானே தவிர, அந்த பிம்பத்துக்கு பின்னாடி ஒண்ணும் இல்ல. அது அவர் பாணியிலே சொல்லப்போக அது வெங்காயம் தாங்கிறது புரியும்போது தான் எனக்கு பெரிய ரியலைசேஷன் வருது. ம். ஓ! இப்ப இந்த இந்த ஒரு காரணத்தினால நம்மள பூச்சாண்டியா காமிச்சு, இவங்க இந்த மிச்ச தமிழ் குடிகள் எல்லாம் எப்படி பிரிக்கிறாங்க? இந்த பிரிச்சாள்ற சூழ்ச்சி எப்படி நடக்குது?